ஆஸ்ட்ரோபெட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரிஷப ராசி நேயர்களே, குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி மண்டலத்திற்குள் அதிசாரம் பெற்று செல்கிறார். அதே நேரம் அவர் அங்கே டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை அங்கே வீற்றிருக்கிறார். ஆனால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று 11 இரவு அதாவது 12ஆம் தேதி அன்று அவர் வக்கர நிலைக்கு வருகிறார். மீண்டும் அவர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று 2ஆம் இடத்திற்கே வக்கர நிலையில் வந்து விடுவார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை இந்த வக்கர நிலையில் இருக்கிறார். முதல்ல இவர் யார் அப்படின்னு சொன்னால், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி. அதே நேரம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதி. இப்போ இவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி ஸ்தானம் அல்லது வீரிய தைரிய ஸ்தானத்திற்கு சென்று அங்கே வக்கரம் பெற்று மீண்டும் 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அந்த வக்கர நிலையிலும் அதிசாரம் பெறக்கூடிய இந்த நிலையிலும் உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து குரு பகவான் வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற்போல், அவர் வலிமைக்கு தகுந்தாற்போல் இந்த பலன்கள் மாறுபடும். அதே நேரம் தசாபுத்திகளுக்கு தகுந்தாற்போலும் பலன்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய வீரிய தைரியம் மேம்படும். அதே நேரம் உங்களுடைய சகோதர சகோதரி வழியே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். சகோதர சகோதரிகளிடையே ஒரு நல்ல நெருக்கங்கள் தோன்றும். குடும்பத்தில் ஒரு அமைதி சூழ்நிலை தோன்றும். வருமானம் இரட்டிப்பாகும். வளர்ச்சி காண்பீர்கள். அதே நேரம் சொத்துக்கள் வாங்குவது விற்பதை பற்றிய ஆலோசனைகள் ஏற்படும். படிப்பு விஷயத்தில் இருந்து வந்த தெளிவு அது சிறிதளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மை அல்லது தெளிவாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதில் ஸ்திரத்தன்மை தோன்றும். அதே நேரம் அவர் வக்கரம் பெறும் பொழுது வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த குறைச்சலாக வரும் பொழுது அதற்கான சரியான பிளானிங் இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தலை சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய பிரதிபலிப்புகளை கவனித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சகோதர சகோதரி வழியே இருந்து வந்த பிணக்குகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணம். படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் அதிகப்படியான கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் நிற வஸ்துக்களால் லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் துரிதமாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தசாபுத்தியோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய நிலைப்பாடும் இருக்கும் பட்சத்தில் அந்த நல்ல நிலைப்பாடுகள் அல்லது உங்களுக்கு ஒரு சிரமமான நிலைப்பாடுகள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் பலன்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.